புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா. கைலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா. இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், இவன தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கை கிடைக்கிற கேப்புல சிக்ஸரு அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. மாதவா மாதவா மடிப்பாங்க மாதவா, மாதவா மாதவா மடிப்பாங்க மாதவா. அடியே, நீ கோலம் போட்டிருக்கே, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ என்ன விட்டு பிரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மட்டும் வச்சுக்காதீங்க, தொடச்சு தூரம் எறிஞ்சிடுங்க. அப்புறம் எதுக்கு நான் சொல்லி கொடுத்த கோலத்தை போட்ட? நீங்க சொல்லி கொடுத்த கோலமா? இப்பவே அடிச்சுடுறேன். இந்த கோலம் எனக்கு எதுக்கு? வேணவே வேணாம். நீ அழிச்சிட்டு போறியா? அடியை நான் ஊத்துறேன்டி தண்ணி. பாரு சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி. வானில் சுடர் வருமோ, எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி. வானில் சுடர் வருமோ. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? சபாஷ், சரியான போட்டி. நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும். பிங்கு கலர் ரிப்பன் அத ஒட்டினது எந்த அப்பன். என்ன அது புல்லா ஒட்டி வச்சுக்கிறாங்க? ஐயோ, வீட்டு உள்ள கூட இருக்குது. என்னடா அது? இந்த வீட்டை யாருக்காவது கிஃப்டா கொடுக்க போறாங்களா? ரிப்பன்லாம் சுத்தி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்காக நாயா உழைக்கிறோம், நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்கலாம்ல. வேணாம், இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி ஒத்தாலா தூக்கின்னு போக முடியும்? பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது கொலம்பஸும் மாதவனும், சேராதிருப்பது பண்டுவும் கௌசல்யாவும், சொல்லக்கூடாதது மாமியிடம் ரகசியம், சொல்லக்கூடியது இவள் அப்பனின் காதல் லீலைகளை, பார்க்க கூடாதது இவளோட மூஞ்சி, பார்த்து ரசிப்பது ஏன் மூஞ்சி, அழகுக்கு நான், அசிங்கத்துக்கு நீ, மாட்டாதது மாதவனுக்கு கேசு, மாட்டியது இந்த கொலம்பஸ் என்னும் லூசு. ஐயோ, வந்துட்டானே மேடம். லூசுன்னு சொன்னவனே வந்துட்டான். கௌசல்யா மேடம், ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிட்டு இருக்க? என்ன மேடம் இது? மொத்தமா இது எல்லாமே உங்க வீடு தானே? இங்க வா. வாட்? அவங்க வீடுகள்லாம் அப்போ இப்போ வீட்டை பிரிச்சு கோட்டுக்கு அந்த பக்கம் அவங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் நான் பாக பிரிவினை பண்ணியாச்சு. டேய், இந்த கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், அந்த கோட்டை தாண்டி அவளும் வர மாட்டேன். பேச்சு பேச்சா தான் இருக்கணும். ஐயோ, அதெல்லாம் விடுங்க. சரி, இப்ப நான் இந்த பக்கம் வரணும், அது சொல்லுங்க. இதனடா கேள்வி? நீ ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட், நீ ஏன் வீட்டுக்கு தானே வந்த? அப்பனா இந்த பக்கம் தான் வரணும். கால அங்க வெச்சல் வச்சுக்கே, கால ஒரே துண்டா வெட்டி போட்டுருவேன். இப்படி வா. டேய் கண்ணா, நீ என் புள்ளையோட அசிஸ்டன்டா, அப்போ நான் சொல்ற வேலையை தானே நீ செய்யணும். ஓகே மேடம். கால அந்த பக்கம் வெச்ச கால வெட்டிடுவேன். என்ன சரி? நான் சொல்ற வேலையை தான் நீ செய்யணும். ஏன்னா உனக்கு சம்பளம் கொடுக்கறது ஏன் புருஷன். என்னது புருஷனா? அவன் எப்படி சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சா? அப்படி கேளுங்க. கூடி சீக்கிரம் கொடுப்பாரு. கொடுப்பாரு. டேய், அவங்கிட்ட சொல்லி நான் உனக்கு சம்பளம் வாங்கி தரேன்டா. நீ ஏன் கூட ஏறிடா. ஓகே மேடம். ஓகே சொல்லிட்டு என்ன பண்றது? அண்ணா. அண்ணாவா? யாரு? உன்னதான். என்னையா? இந்த தங்கச்சி பாத்திரத்துல பாசத்தை வச்சு கூப்பிடுறேன். அடி மூதேவி, பாத்திரத்துல பாயசத்தை தாண்டி வைப்பாங்க, பாசத்தை யாரும் வைக்க மாட்டாங்கடி. நீங்க சும்மா இருங்க. ஒரு ஃபீலிங் கூட கூப்பிடுறாங்கல்ல. சொல்லு தங்கச்சி, சொல்லுமா. மகனே மகனே மகனே. யாரு? ஆமாண்டா, நீதாண்டா என் மகன். நான் என் வயிற்றுல பெறாத பெத்தெடுத்த என் செல்வமே. கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் தாண்டா சகோதரி. அந்த கழிசடைய நம்பாத.
நீ தயவு செஞ்சு இங்கேயே இரு. கொலம்பஸ் என்ன கொலையும் செய்வாள் பத்தினி. அப்படின்னா அவங்க கூட நீ போனினா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். ஏய் நீனடி கொலை பண்றது? நான் அப்படி சொருவி எடுத்து வச்சுக்கேன், கண்டம் துண்டமா வெட்டி சாக்கு முட்டையில கட்டி தூக்கி போட்டுருவேன். நீங்க கண்டு தரமா வெட்டின பீஸ் எடுத்து ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணி நாய்க்கு போட்டுருவேன் நானு. போட்டுவியாடி நீ? பார்க்கலாம். இருடி, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. பார்க்கலாம். பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? திருப்பாச்சி அருவா எடுத்துட்டு வர போறோம். எதுக்கு? உன்னை ரெண்டா வகுத்துறதுக்கு. ஆடி. ஐயோ, இதுல மட்டும் ஒத்துமையாயிடுச்சுங்களே ரெண்டும். எஸ்கேப் ஆயிரா கொலம்பஸ். என்னடா கொலம்பஸ் வீட்டுக்கு போனியா? ஏன்டா போனான்னு ஆயிடுச்சு பாஸ். இப்ப நான் வீட்டுக்கு வெளில நிக்கிறேன் பாஸ். என்ன சொல்ற? பாஸ், உங்க வீடு இப்போ ஆந்திரால தெலுங்கானாவும் ராயலசீமாவும் பிரிஞ்ச மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கு பாஸ். டேய், பிரிஞ்சாலும் பரவாயில்லடா, பிரச்சனை இல்லாம இருக்காங்கல்ல. பிரச்சனை இல்லையா? இப்பதான் பிரச்சனை பெருசா இருக்கு பாஸ். காலையில எழுந்து வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு நைட் லைட் ஆஃப் பண்ற வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் பாஸ். டேய், நீ போய் சமாதானப்படுத்த வேண்டியதானடா. சமாதானம் பண்ண போய் தான் என்ன சாணி மிதிக்கிற மாதிரி மிதிச்சுட்டாங்க பாஸ். முதல்ல எல்லாம் அவங்க சண்டை போட்டா வீடு ரெண்டு படும். ஆனா இப்போ வீடு ரெண்டு பட்டு இப்போ அவங்க நாளாயிட்டாங்க பாஸ். என்னடா உளர்ற? பாஸ், நான் ரெண்டு பேர்ல யாருக்கிட்ட அடிமையா இருக்கணும்னு மாமியார் மருமகளை சண்டை போட்டு என்ன பொழுதுட்டாங்க பாஸ். கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க பாஸ். எதுக்கு? ஏன் மண்டையை உடைக்கிறதுக்கா? பாஸ், ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைங்க பாஸ். நேரத்தை பாத்தியாடா? என்ன பாஸ்? பிரிஞ்ச பல குடும்பங்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ ஏன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. பாஸ் பாஸ் பாஸ், இந்த வெட்டி வியாக்கியானம் பேசுறதெல்லாம் போதும். சட்டுப்புடன் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நீங்க வரத்துக்குள்ள இந்த வீடு இருக்குதா இல்ல இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்களான்னு தெரியல. டேய், ரெண்டே நாள் வீட்டை விட்டு வெளியே வந்த அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு அப்பாவியோட வயித்தெரிச்சல் உங்க வாழ்க்கைய புடிச்சு இப்படி ஆட்டி படைக்குது பாஸ். யார் அது? சம்பளமே கொடுக்காம வருஷ கணக்குல ஒருத்தர வாட்டி வதைக்கிறீங்களே, அந்த அப்பாவி கொலம்பஸ் நான் தான் பாஸ். என் வயித்தெரிச்சல் தான் உங்களை வாட்டி வதைக்குதுன்றேன். போடவை பரதேசி. பரதேசியா? உண்மையை சொன்னா கோவம் வந்துருது டக்குன்னு இருக்கு. நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோன்னு என் மாமியார் என்கிட்ட கெஞ்சணும். கெஞ்சி வச்சுட்டா போச்சு. எப்படி ஓசி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு முதல்ல சொல்லுங்க. என்ன வழின்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க எனக்கு 1/2 கிலோ சக்கரை ஓசியில தரணும். அல்ப 1/2 கிலோ சக்கரை என்ன 1 கிலோ சக்கரையா தரேன். என்ன வழின்னு முதல்ல சொல்லு. உன் குலதெய்வம் எது? ஐயனாரு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? கறி, சாராயம், சுருட்டு. அவருக்கு விரதம் இருந்து அவருக்கு விருப்பமானதெல்லாம் படைச்சு வேண்டினேன்னு வச்சுக்கோ, நீ கேட்டதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நடக்கிறதா இல்லையான்னு பாரு. உண்மையாவே நடக்குமா மாமி? என்னடி இது உண்மையா நடக்குமான்னு கேனத்தனமா கேள்வி கேக்குற? கடவுள் விஷயத்துல நான் பொய் சொல்லுவேனா? சொன்னதை செய். உன் மாமியார் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாளா இல்லையான்னு பாரு. செய்யற மாமி, செய்யறேன். ஐயா தயவால என் மாமியார நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என்னடி சைலண்டா போயிட்டு இருக்க? சக்கரை ஆரம்பத்துல இருந்தே கேமரா பார்த்து பேசும்போதே தெரியல இந்த சீன்ல நான் வில்லி. உனக்கு சக்கரை இல்ல சில்லி. போ போ. சக்கரை போச்சு. ஐயாமா நான் இல்ல. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் போட்ட மாதிரி இந்த வீட்டை கோடு போட்டு பிரிச்சது எவ்வளவு கரெக்டா இருக்கு. மாமியாரும் மாட்டு பொண்ணு சண்டையே போட்டுக்காம வீடு அமைதியாவே இருக்கு. இது நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. பன்றிபாய் மேடம், பன்றிபாய் மேடம், பன்றிபாய் மேடம். என்ன மேடம் இவ்வளவு கத்துறேன், பதிலே சொல்லாம என்னவோ மியூசியத்துல இருக்கிற யானை சில மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. யோ 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 யோ, சுருங்கி போன சுண்டலி மாதிரி இருந்துகிட்டு நீ என்னைய கிண்டல் பண்றியா? பின்ன என்ன மேடம்,
இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லையே. எப்படியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும்? இந்த கோட்டை கிழிச்சது யாரியா? நீதானே? Exactly. என்ன எக்ஸாக்ட்லி? அப்புறம் நீ ஏன் ரூல்ஸ் மீறற? அவ ஏரியால நின்னுக்கிட்டு என்ன கூப்பிட்டா நான் எப்படி அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? ஓ, இது கௌசல்யா ஏரியா இல்ல. ஐ அம் சாரி. இப்ப கூப்பிடுறேன். இரு நான் திரும்பி நிக்கிறேன், அதுக்கப்புறம் கூப்பிடு. பட்ரிபாய் மேடம், பட்ரிபாய் மேடம். அடடே, வாங்க 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 குலோத்துங்கன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? என்ன இவ்வளவு தூரம் வந்தீங்க? சும்மா உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சும்மா பாத்துட்டு போறதுக்கு நான் என்ன மெரினா பீச்சா? போயா வெளியே. என்ன மேடம் திடீர்னு இப்படி கோவப்படுறீங்க? சும்மா உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சும்மா பாத்துட்டு போறதுக்கு நான் என்ன மெரினா பீச்சா? போயா வெளியே. என்ன மேடம் திடீர்னு இப்படி கோவப்படுறீங்க? பின்ன நீ ஏதோ பெருசா இது மாதிரி குறுக்க கோடு போட்டு போயிட்ட. அவ என்னடான்னா இந்த பக்கம் வர மாட்டேங்கிறா, என்னால அந்த பக்கம் போக முடியல. இதுதான் சாக்குன்னு அவ தெனாவட்டா திமிர தெரியுறா. ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு குடிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, நானே சமைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கியா? இந்த நாட்டுல ஒரு பொம்பளை சமைக்கிறதா என்ன கொடுமைடா இது? என்னையா கிண்டல் பண்றியா? பின்ன என்னம்மா, உன் வயத்துக்கு நீ சமைச்சு சாப்பிடுற, அதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? நான் எதுக்கு ஏன் சமைக்கணும்? அதுக்கு தானே மருமகன் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கா. சும்மாவே அந்த கழுதை என்ன மதிக்காது. இப்போ இந்த கோடை வேற போட்டது அவளுக்கு அப்படியே சாதகமா போயிடுச்சு. இந்த பக்கம் இப்படி கூட மூஞ்சி திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாயா? இந்த பாரு, நிலைமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கியே, நீயே இந்த கோட்டை அழிச்சாலும் அவ புதுசா ஒரு கோட்டை போட்டு இழுப்பா போல இருக்கே. போட்டுக்கிட்டுமே, நல்லதுதானே. இந்த வீடும் அமைதியா இருக்கும், இந்த ஏரியாவும் நிம்மதியா இருக்கும். அப்படியே போட்டேன்னு வச்சுக்கியே, நிரந்தரமா போய் சேர்ந்துருவேன். ஏயா, நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? அடக்க ஒடுக்கமா நடந்துக்க மாமியார மதின்னு அந்த கௌசல்யாவுக்கு புத்திமதி சொல்லாம இப்படி ஒரு கோட்டை கிழிச்சு அவ ஜென்மத்துக்கும் என்ன மதிக்கவே விடாம பண்ணிட்டேயா பாவி. மேடம் பட்ரிபாய், இந்த கோடு போடலைன்னா கூட உங்க மருமக உங்களை மதிக்க போறது இல்ல. மதிக்க மாட்டாளா? எப்படியா சொல்ற? வாயாலதான். சோக்கு முகர கட்டைய பாரு. மதிக்க மாட்டான்னு எதை வச்சியா சொல்ற? உங்களுக்கு கிரக கோளாறு. கிரக கோளாறு அதான் நல்லாவே தெரியுமா? அப்புறம் ஐயோ, கிரக கோளாறு, நவகிரக கோளாறு. இந்த ராகு கேது புதன் சனி இவங்க எல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அவனுங்களும் கெட்டு போயிட்டானுங்களா? உங்களால ஒத்தர அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, அதனால இந்த வீட்டுல நிம்மதி கிடையாது. உங்க மருமக உங்களை மதிக்க மாட்டா, உங்க பிள்ளை உங்க மேல பாசமா இருக்க மாட்டான். ஐயோ, இரியா ரொம்ப பயமுறுத்தாதையா, தாங்க முடியலையா? பயமுறுத்தல, உண்மையத்தான் சொல்றேன். இதுவரைக்கும் உங்க வீட்டு நிலைமை எப்படி இருந்தது? இப்படியேதான் இருந்தது. இப்படிதானே இருந்தது. ஆனா இனிமே இப்படியேதான் இருக்கும். இந்த நிலைமை மாறதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல இருக்கே. ஆமா, உங்க குலதெய்வம் எது? இல்லையா, பெருமாளியா? நிஜமாவே பெருமாள் தான் உங்க குலதெய்வமா? இல்ல உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டும்னு பெருமாளை குலதெய்வமா மாத்திட்டீங்களா? அப்படியே போட்டுன்னு வச்சுக்கே, செவிலி பிஞ்சிரும். பெருமாள் தாயா குலதெய்வம். ஓ, அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்றேன். நீங்க ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் உங்க குலதெய்வத்துக்கு விரதம் இருக்கணும். விரதமா? மௌன விரதம் இருந்தா பெட்டர். 48 நாள் மௌனமா? என்னால முடியாதே. 48 நாள் மௌனமா இருக்க முடியாதுன்னா பேசாம இருந்து பாருங்களேன். சாரி, சாதா விரதம் இருந்து பாருங்களேன். எப்பவுமே கடவுளை நினைச்சுக்கிட்டு யார் வம்பு தும்புக்கும் போகாம தினம் சாமிக்கு படையல் போட்டு அத நீங்களே சாப்பிட்டு பகல்ல முழிச்சுக்கிட்டு ராத்திரியில தூங்குங்க. ஐயோ, பல வருஷமா நான் அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதானே, பிரச்சனை இல்லாம போயிடும். அப்புறம் பாருங்க, உங்க மருமக உங்க காலடியே கதின்னு இருப்பா. உங்க புள்ள உங்க பேர்ல மட்டுமே பாசமா இருப்பான். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் குலோத்துங்கன் சார். நான் இன்னைக்கே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கே என்ன? இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்க, அப்ப நான் வரேன். அப்ப என்ன வருது? இப்பவே கிளம்புங்க. ஐயோ, ஒரே கன்ஃபியூஷன்.
ஐயோ, கப்பு. பெருமாளே கோவிந்தா, பெருமாளே திருப்பதியில கூட உனக்கு இவ்வளோ பெரிய நாமம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நான் உனக்காக பெருசா நாமம் போட்டுக்கிட்டு விரதம் இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? நீ எப்படியாவது என் மருமகளோட திமிர அடக்கி அவளை என் கால்ல விழ வைக்கணும். புரியுதா? இத பாரு, நான் நாம மட்டும் போடல, உனக்கு படையலும் போடுறேன். அத நீ ஏத்துக்கிட்டு நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு முதல்ல என் கோரிக்கையை நிறைவேத்து. புரியுதா? இந்த மந்திரி கிட்ட கொடுத்த மனு மாதிரி என் கோரிக்கையை குப்பை தொட்டில கடாச்சிடாத என்ன? அப்புறம் தெய்வ குத்தமாயிடும். ஐயோ, ஐ மீன் தெய்வமே குத்தம் பண்ண மாதிரி ஆயிடும். அந்த அவ பெயருக்கு நீ ஆளாகாத பெருமாளே. ஓகேவா? கோவிந்தா 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 போடுற. அப்பா ஐயனாரப்பா, சில பேர் கெட்ட எண்ணத்தோட எனக்கு கெட்டதா நடக்கணும்னு கெட்ட கெட்ட செயலாவே செய்வாங்க. அந்த கெட்டது எதுவுமே என்கிட்ட நெருங்காத மாதிரி நீதான்ப்பா என்ன பத்திரமா பாத்துக்கணும். பாத்துப்பான் பாத்துப்பான். என்னடி சிச்சி கெட்ட நாத்தம் வருது? ஒரு வாரமா குளிக்காம நெத்தியில பட்டைய போட்டுக்கிறியா? ஹலோ, இது கெட்ட நாத்தம். ஐயோ கோவிந்தா கோவிந்தா வாசனை. பெருமாளே பெருமாளே அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ என்ன 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 ஐயரா தண்ண கொடி மாதிரி ஓவர சிரித்துக்கிறீங்க. மீனுக்கறியில நீங்க பார்த்ததே இல்லையா? சாப்பிட்டதே இல்லையா? ஆட்டு தொடைய அல்லாக்கா போட்டு மல்லாக்கா கடிப்பீங்க. இன்னைக்கு என்னமோ பெருசா சீனா போடுறீங்க நாமத்தை போட்டு. ஐயோ நாராயணா, நான் விரதம் இருக்கேன்டி. நான் மட்டும் என்ன பரதம் ஆட போறேன்? நானும் விரதம் தான் இருக்கேன். இங்க பாருடி, என் குலதெய்வம் பெருமாள்டி. பெருமாளுக்கு வடை பாயசம் சக்கரை பொங்கல் எல்லாமே நான் படைக்க போறேன்டி. என் குலதெய்வம் ஐயனாரு, அவருக்கு மீன் கறி முட்டை இதெல்லாம் படைக்க போறேன். இது பாரு, என்னோட குலதெய்வத்துக்கு இதெல்லாம் எதுவுமே ஆகாதுடி. ஐயோ, என் குலதெய்வத்துக்கு இதெல்லாம் செய்யலன்னா ஆகவே ஆகாது. இத பாரு, அந்த கர்மத்தை எல்லாம் வெளியே வச்சு சமைச்சுக்கோ. நீங்க சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நாமத்தை போடல, அந்த பெருமாளுக்கே நாமத்தை போடுறீங்க. இத பாரு, அந்த கர்மத்தை எல்லாம் வெளியே வச்சு சமைச்சுக்கோ. நீங்க சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நாமத்தை போடல, அந்த பெருமாளுக்கே நாமத்தை போடுறீங்க. நான் எதுக்கு வெளியே வச்சு சமைக்கணும்? ஐயோ, எனக்கு சொந்தமான இடத்துல எனக்கு சொந்தமான அடுப்பு பக்கத்துல தான் நான் சமைக்கிறேன். நீங்க வேணா வெளியே போய் சமைங்க போங்க. ஏய் இத பாரு, பாத்தியா பெருமாளே பாத்தியா பெருமாளே எப்படி எல்லாம் இவ பேசுறான்னு. நீதான் இவளுக்கு கூலி கொடுக்கணும். நான் என்ன பெருமாள் கிட்ட சித்தால் வேலையை செய்யறேன், அவர் எனக்கு கூலி கொடுக்கறதுக்கு? பாங்க அத்தை காமெடி. அடியே பெருமாளை பழிக்காதடி, அவர் உன் ரெண்டு கண்ணை குத்தி விட்டுருவாரு. ஐயனார் பழிச்ச மட்டும் எனக்கு காதா குத்துவாரு, அவரும் கண்ணதான் குத்துவாரு. ரொம்ப பேசுனீங்க வாயிலே பொக்குன்னு குத்துவாரு. ஏய் உனக்கு என்ன திமிருடி, எவ்வளவு தெனாவட்ட பேசுற நீயே பாத்துக்கோ. ஏய் இத பாரு, மரியாதை எல்லாம் தூக்கிட்டு வெளியே போ. அதெல்லாம் போக முடியாது போக முடியாது போக முடியாது. எத்தனை சொல்றது? சும்மா சும்மா எதுக்கு வெளியே போக சொல்றீங்க? ஐயோ இன்னும் சிக்கனே போடல, ஓவர் ஆக்டிங் பண்றீங்க. வாசனை எல்லாம் பிடிக்க கூடாது. ஐயோ உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள ஐயோ தொற்றாதடி தொற்றாத. நீங்க தொட்டாதீங்க, தள்ளுங்க. நான் சுத்த நான் வெஜிடேரியன், என் பக்கத்துல வந்துடாதீங்க. பட்டல உங்க போட்டனே வாசனை எப்படி உங்களை இழுக்குது பாத்தீங்களா? காசு லூசுக்கு அத்த காசு லூசு வளருது பாரு. ஐயோ வெங்காயம் எல்லாம் போட்டு யாராவது சமைப்பாங்களாடி சாமிக்கு படைக்கும் போது? ஐயோ சாமிக்கு படைக்கிறேன், நீங்க தான் உட்காந்து சாப்பிட போறீங்க அப்படின்னு சாமி சீனை போடுறீங்க. நேர்களே, இதுதான் சிக்கன் பாயிண்ட். தரமாட்டேன், ஒரு பீஸ் கூட உங்களுக்கு தரமாட்டேன். பெருமாளை தப்பு கூப்பிட்டா மட்டும் வந்துருவேன். நான் தொட மாட்டேன். பாக்குறேன் பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாமே. சேர்ந்தது வேகாதமா தூக்கி தூக்கி கொட்டுறீங்க. என்ன சமையலும் ஓடி கூறு கட்டல. சிக்கனும் பண்ணாம செய்யற சிக்கன். மூக்கிலே உறிஞ்சு எடுத்துருவீங்க போல இருக்கு. அவங்க பாத சமையல் சேத்தர்ல வாயப்ப கோழி கரண்டிய கொண்டு வந்து கோசுக்குள்ள போடுறியே, எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா?
மறுபடியும் பாரு. ஐயோ கோவிந்தா பெருமாளே. என்ன? இந்த பக்கம் வாங்க. ஏன்? ஐயோ முதல்ல நீங்க இந்த பக்கம் வாங்கல. ஐயோ என்னங்க அது ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏரியாங்க. ஏன்? எதுக்கு? உங்க அம்மாவோட ஏரியா. அம்மாவோட ஏரியா? ஒரு வழியா வந்துட்டீங்களே. இதோ பாருங்க, இனிமே தப்பி தவறி கூட நீங்க அந்த ஏரியா பக்கம் போகவே கூடாது. ஏன்? என்ன கௌசல்யா அதெல்லாம்? இது வரைக்கும் வீடுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப குறுக்க கோடு போட்டு ஏரியா பிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் பெரிய கதைங்க. நான் அப்புறமா சொல்றேன், நீங்க முதல்ல உள்ள வாங்க. இரு கௌசல்யா, நீங்க இந்த மாதிரி கோமாளி தர்மா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, இப்படி கோடு போட்டுட்டீங்க, அதனால சண்டை போடாம இருக்கீங்களா? அது எப்படி எங்களால இருக்க முடியும்? முதல்ல எல்லாம் முடிய புடிச்சு அடிச்சுக்குவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உங்க அம்மா கோட்டுக்கு அந்த பக்கம் நின்னு கத்துவாங்க, நான் கோட்டுக்கு இந்த பக்கம் நின்னு கத்துவேன். அப்புறம் எதுக்கு இந்த கோடெல்லாம்? ஐயா எனக்கு வந்ததுல இருந்து கோடு கோடு கோடுன்னு மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சதா? எங்க நல்லபடியா முடிஞ்சது? இங்க நீங்க வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாவறீங்கன்னு குழம்பு ஃபோன் பண்ணா, அதனாலதான் ஓடி வந்தேன். அந்த குழம்பு பாரதேசி பையன் உங்களுக்கு அவன் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். இல்லனா மட்டும் இங்க நின்னு பேசுங்க. இல்லனா மட்டும் நீங்க ரொம்ப யோகியமா? பாருங்க, கொண்ட போடாதவங்களும் சண்டை போடாதவங்களும் பொம்பளையே இல்ல. அப்படியே அப்ப நீங்க லூஸ் ஆயி விட்டீங்க. நீங்க லூஸ் ஆயிடக்கூடாதுன்னா நான் லூஸ் ஆயி விட்டுருக்கேன். தேவை அதெல்லாம் உங்களுக்கு? சொல்லி தொலை. பாருங்க, நீங்க எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. போங்க, போய் முதல்ல குளிச்சுட்டாங்க போங்க. நான் குளிச்சுக்கிறேன், எனக்கு பசி உயிர் போது. முதல்ல சாப்பாடு எடுத்து போய். சாப்பாடா? என்ன மலைப்பாம்பு முழுங்கின மாதிரி திருன்னு முழுக்கிறீங்க? வந்து சாப்பிடுங்க. அது நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? நான் சமைக்கவே இல்ல, மிச்சம் மீதி வீட்டுல எதுவுமே இல்ல, அப்புறம் எப்படி சாப்பிட்டீங்க? வழக்கமானதான், இப்படி கையால எடுத்து வாயில சாப்பிட்டேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சின்ன புள்ள தரமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன கௌசல்யா, எனக்கு ஃபர்ஸ்ட் இது அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். என் புருஷனுக்காக இந்த பேக்காத்து வெயில்ல ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள உங்களை யார் சாப்பாடு போட சொன்னா? அவர் வந்து உங்ககிட்ட கேட்டாரா? இத பாருமா, பசி அறிஞ்சு சோறு போடுறவதான் தாய். என் புள்ள ஒண்ணும் அம்மா தாயேன்னு என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி சோத்தை காட்டி வர வச்சு என் புருஷனை உங்க புள்ளையாக்க ட்ரை பண்றீங்களா? அடி லூசே, கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அவன் என் புள்ள தானடி. இல்ல, அவர் எனக்கு புருஷன் மட்டும்தான். முதல்ல அவன் எனக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன். அத்தை, என் வழி தனி வழி நான் போயிட்டு இருக்கேன். அதுல கிராஸ் பண்ணீங்க கண்டமாயிடுவீங்க.